ஹலோ ஹை மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் எல்லோரும் சரி ஓகே அப்புறம் ஸ்பெஷலாக எதனா பண்ணி கொடு நான்வெஜ் இல்லைன்னா கேட்டாங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டாணியில் பிரியாணி. ஸோ செம்மையாக பண்ணி எடுத்தேன் புதினாலாம் சேர்த்து. அதுக்கப்புறம் கோபி இருந்தது. இது காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னுட்டு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் உப்பெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அருண் வந்து எனக்கு கோபி மஞ்சூரியன் செஞ்சு கொடு, நாகர்கோயிலில் கோபி மஞ்சூரியனே டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்காது பெங்களூர் ஸ்டைலில் அப்படின்னு. சரி நான் என்ன பண்ணேன், ஃப்ரை பண்ணது நல்ல கோல்டன் கிறிஸ்பியாக வந்தது. எடுத்து மாற்றி வச்சுட்டு சட்டியில் தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு கார்லிக் வந்து சாப் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிப்பேன். அப்போ தான் கார்லிக்கோடைய ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கும். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு க்ரீன் சில்லி பேஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடணும். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸாகவே இருக்குது. அப்புறம் சோயா சாஸு டொமேட்டோ கெச்சப் எல்லாம் சேர்த்தேன். சால்ட்டும் போட்டுட்டு நல்ல ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஹோட்டல் ஸ்டைலே மிஞ்சுற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டான காலிஃப்ளவர் அதாவது கோபி மஞ்சூரியன் வந்துச்சு. நானே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அருண் ரிப்பீட்டடாக இன்னும் ஒரு வாட்டி கூட செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க. சரி செஞ்சு தரேன்னு சொன்னேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.